அது காயாத்தான் இருக்குது. காய் இல்ல ஐ தான் ஹாய். ஹாய். ஹாய் இப்பதான் போயிட்டு வந்தேன். ஹாய் போயிட்டு வந்தியா? அண்ணே. குண்டி கழுவுனியா? கழுவுல நீங்க என்ன பேப்பர் சைன் பண்ணிட்டு போறீங்களா? இல்ல. இல்ல வைப்ஸ் எதுவும் வச்சு குடிச்சிட போறீங்க? இல்லம்மா பக்கத்துல கழுவி விடுவேன். அதுக்காக கேக்குறா அப்படி. ஓ மை காட். விரல் உள்ள விரலுகள்ல உள்ள போயிராம. அண்ணே வந்தது வராம அப்படியே உங்கள கட்டி பாரு. பெரிய பண்றாடா நீ. வந்தது வராம இப்ப தொடச்சீங்களே. எதற்காக தொடச்சீர்கள்? நீங்க கூட பிறந்த மாதிரியே இருக்கீங்கன்னு மரியாதை கொடுத்து பேசுறேன். யாரு நானா? எங்க அண்ணே மாதிரி இருக்கீங்கன்னு. அண்ணனா? ரொம்ப பேசுனீங்க. அப்படியே சொல்லு அப்பதான் வெளிய சந்தேகம் இல்லாம இருக்கும். டா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? I love you. I hate you. I love you. I hate you. I கற்பழிப்பு you. நான் உன்னை வெறுக்கிறேன். உன்னை எனக்கு பிடிக்கல. நான் விரும்புறேன். நீ ஒண்ணு விரும்பாத நான் போ. நீ செய்யுமா? நான் உன்னை விரும்புறேன். நீ என்னை விரும்புறியா? ஐதான் சொல்லி வைங்கன்னு ஒரு நேரத்தை போடாதீங்க. ஐயோ. என் வேர்வையை தொடச்சிக்கிட்டு இங்க எவ்வளவு இறக்கப்படுறா அப்படி. இறக்கப்படுற. அத சாக்லேட்னாச்சும் தொட்டு நக்குறாப்பியா? ஓ அந்த பளபளப்பு தெரியலையா? இவர பாருங்க இவர அதுக்கு மேல இருக்காரு பளபளப்பு தெரியல. என்னையா பண்ண? உன்னுடைய வேர்வை எனக்கு பார்க்க ரத்தம் மாதிரி இருக்கு எனக்கு. இருக்கும் ஏன் இருக்காது? நீ வேர்வை சிந்தறது என்னால தாங்க முடியல. ஏங்க நீ பேசுறது எனக்கு எரிச்சைதா. இதாங்க இவ்வளவு அக்கறை பண்றீங்களே. இப்போ நீங்க மேலேயே துடைக்கிறீங்களே. கீழே வருதுன்னா கீழே துடைக்கப்படாது. ஹலோ நான் என்னங்க சொன்னேன்? நீங்க என்னங்க எதுக்குங்க இதெல்லாம் இப்போ அந்த பழக்கம்லாம் இல்லைங்க. அப்படிலாம் சொல்லாத. இதாருங்க நான் ரொம்ப இறக்க சுபாவம். இவ்வளவு நாகரிகாலம் வந்துருச்சு இப்போமா துண்டு. அட போங்க அங்கிட்டு. ஹாய். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய் ஹாய் ஹாய். எனக்கு உங்களை பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களை எதுக்கு எனக்கு பிடிக்கணும்? நீங்க மாமனா மச்சனா யார் யா நீ மொத எனக்கு? உன்னை கட்டி பிடிப்பேன். கட்டி பிடிப்பியா? முத்தம் கொடுப்பேன். கற்பழிப்பேன். என்ன வேணா செய்வேன். நீ கொடுப்ப அது வரைக்கும் கையில புளியங்க பறிச்சிட்டு இருக்குமா? மேல கைய வச்சா அப்ப மிஸ்டர் அரகரன் கீழ வைக்கவா? என்னது ஒரு புறத்துல வந்துருச்சு. நான் மேல வச்சாலே தப்புங்கற கீழ வேற வைப்பீங்களா? யாருக்கு என்ன டேஸ்ட்? ஒரு ஆம்பளை பிள்ளையாச்சே பாவம்னு விடுறே. ஒழுக்கமா இரு. சரியா? என்ன செய்யணும்? ஒழுக்கமா இரு நீ. ஒழுக்கத்தை பத்தி எனக்கு சொல்லி தெரியா? ஐயோ வாய் விட்டுடா. ஒழுக்கத்தை பத்தி எனக்கு சொல்லி தெரியா? உனக்கு ஒழுக்கம் தெரியுமா? என்னது? ஒழுக்கம்னா ஏங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிர் ஓம்பப்படும். யாரோ பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? பொளந்து உடனே பொளந்து. இல்ல நீங்க என்ன பெருமையா பேசுறீங்களா இல்ல தாழ்த்தி பேசுறீங்களா? இல்ல சொல்லுங்க எங்க குழந்தையாவை எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? எப்படி எல்லாம் எப்படி வளர்த்து வச்சிருக்கா? எப்படி சொல்லி கொடுத்திருக்கா? பெருமை என்னைய வளர்த்து வச்சிருக்கிய? என்ன வளர்த்து வச்சிருக்க? என்ன ஒரு முளம் தேரும் நல்லா சடப்பினி வச்சிருக்க. எடுக்கலையா? என்னமா வளர்த்து வச்சிருக்க? ஏங்க கோயிலுக்கு விட்டுருக்கான். இந்தாங்க புருஷன் போட 2 பேரும் கோயிலுக்கு விட்டுருக்கான். இந்த பார் உனக்கு ஒன்று தெரியாது. எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொல்லித்தான் கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? நைட்டு 10 மணில இருந்து காலைல 6 மணி வரைக்கும். 6 மணி வரைக்கும் சேப்பரியா உன் முண்டாட்டி. இரு வரேன். என்ன வேணா செய்யலாம். என்னை பாருங்க முத. சொன்னது யார்? ஏஜென்ட் யார் முத? ஏஜென்ட் யார்? நமக்கு ஏஜென்ட் பெருமாள் ராஜ் தான். ஏஜென்ட். அவர் அப்படியே சொன்னாரு. ரசீது போட்டுருக்கிறது மிஸ்டர் ஹரிகரன் பப்புன் ஜெயப்பிரியா டான்ஸ் அப்படி தான் போட்டுருக்காங்க. நீங்க என்ன புருஷன் முன்னாடின்னு போடல. கட்டி பிடிச்சு ரேப் பண்ணனும்னு போடல. அத போட மாட்டாங்க. எப்படி போடுவாங்க? சபாஸ். நம்மளா போடணும். அப்ப நீ கட்டி பிடிப்பியா? அப்ப நாடத்தை போடுறது நீ கட்டி பிடிக்கிறக்கா? கட்டியா பிடிப்பேன், கூலா பிடிப்பேன். பிடிப்பியா நீ பிடிப்பியா? ஆத்தி. ஹலோ எப்பா ஹலோ இந்த வெளியில தெரியக்கூடாது. அடி வாங்குறது என்னப்பா அது? போய் ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கை வச்சு தள்ளுது. நீங்களும் சேர்ந்து தள்ளவன் தானே? இல்ல ஒரு ஆம்பளைன்னு பேசுறீங்களே. அவன் என்ன சொல்லுங்கப்பா. நான் அவளை நெஞ்ச பிடிச்சதால நீ ஓசல புழுப்புளையும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஏன் நான் நெஞ்ச பிடிச்சி தள்ளிடுவேன். அப்புறம் ஏன்? எனக்கும் ஆசை இருக்குது. அண்ணே நல்லா ஜூம் பண்ணுங்க. ஆகா சித்தி தடுக்குது. காமெடி பண்ணாத போது பாரு. சீரியஸா பேசிருக்கு காமெடி பண்ணிருக்க. உனக்கும் தெரிஞ்சு பாரு. இந்த உண்மை உனக்கும் தெரிஞ்சு வச்சா ஊர் உலகத்துக்கே இல்ல ஒன்னையும் கெடுத்து எப்ப வந்த நீ? முதல்ல பொம்மை படத்துல வந்த காலியா மாதிரி இருந்துகிட்டு சோட்டா பீம்ல வர காலியா பொம்பளை பிள்ளை ஆச்சேன்னு பாக்குறேன். அதேதான் நானும் சொல்றேன். ஆம்பளை பிள்ளை ஆச்சேன்னு பாக்குறேன். ஆச்சியா?
நீ ஆச்சா ஏப்பா 2 பேருமே இப்ப ஆக்கலையா? இல்ல எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. கேட்டாங்களா அப்ப அவர் தானே கேக்குறாரு. உன்னை எச்சரிக்கிறேன். அதே தான் நானும் சொல்றேன். போனா போது பொட்டச்சியாச்சுன்னு அடக்க கொடுக்க மறுக்கிறேன். என் பொறுமையை கிளப்புன வாய் அடக்கு. அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? இப்படி பேசு. அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? வாயில வச்சு குத்து போடுவேன் தெரியுமில? தெரியுமில? நீ வாயில வச்சு குத்தலாம், நான் வாயில வச்சு குத்துறேன் வச்சுக்க. குத்து. தொண்டை புண்ணா போயிடும். எல்லாத்துக்கும் வேற வேற குத்தியா நீ சரியான அப்பள குத்தியா பாப்போம். குத்தியா? வா சண்டைக்கு வா. வா. அங்கிட்ட ஆம்பிள் பால்ல தள்ளிராதீங்க, 2 பேரும் போயிருங்க. டான்ஸை கூட்டாங்கன்னா ரவுடியை கூட்டு வந்திருக்காங்கடா. ஏயா இந்தாரு இங்க இருங்க. உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஏங்க நீங்க செய்யறதுக்கு அவரை ஏங்க எச்சரிக்கிறீங்க? பொம்பளை பிள்ளைய தொடக்கூடாதுன்னு ஐயோ அது ஒரு அது ஒன்று இந்தம்மா அந்த ஒரு விஷயத்துக்கிட்ட அதுவும் ஒரு அறையும் உள்ள தள்ளி விட்டுறாரு. தாய்மார்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்களேன்னு பொறுமையா போறேன். அவங்க பாக்குறாங்க. இல்லன்னா நீ பாலியல் பலகாரம் பண்ணிடுவே. அவங்க ஒரு வார்த்தை கேட்டக்கூடாது. என்ன கேட்டக்கூடாது? தம்பி அவதான் ஒரு லூஸ் இருக்கி. யாரு நான் லூசா? நீ இப்படி செய்யலாமா? நான் லூசா? அப்படி அவங்க கேட்டுட்டாங்க. என்ன பத்த லூசு மாதிரி தெரியுதா உனக்கு? லூசா டைட்டான்னு எனக்கு தெரியல. தெரு அது எப்படி நீ சொல்லணும்? இது கூட என்ன கேட்காம இருப்ப? சண்டை போட சண்டைக்கு வாயா. சண்டை போடும்போது அந்த மூடு வந்துருது. நான் என்ன செய்யறது? உனக்கு எப்படி? ஏய் சண்டை போடும்போது எப்படி மூடு? அச்சா சண்டை போடும்போது யாருக்கா மூடு வருமா? எப்படிங்க வரும்? இப்போ ஒரு பொம்பளை சண்டை போடுவாங்க, ஆக்ரோஷமா சண்டை போடுவாங்க. ஆம்பளை சண்டை போடும்போது ஆக்ரோஷமா சண்டை போடுவாங்க. நீங்க நானும் சண்டை தானே போடணும். ஆக்ரோஷம் சண்டை போட பரவாயில்ல. அப்படி பிடிக்கும்போது மூடு தான் வரும். ஏய் நான் உன்னை கொஞ்சம் பிடிக்கிற கோவம் வந்துரு. ஏம்மா நீ சொல்றது என்னன்னா? ஐயோ நான் பல்ல கோவத்துல கடிக்கிறேன். நீ சொல்றது ஆம்பளையும் சண்டை போட்டா கோவம் வரும். ஒரு பொம்பளையும் சண்டை போட்டா கோவம் வரும். அதே மாதிரி ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சண்டை போட்டா மூடு தான் வரும். சண்டை போடும் போதே மூடு வந்துரும். இருவரை பொட்டிக்கார நீங்க இறங்கி வாங்க, நான் சண்டை போட உங்களுக்கு மூடு வருதான்னு பாப்பீங்க. வாங்க வர சொல்லுங்க, ஒவ்வொரு ஆம்பளையால வர சொல்லுங்க. நீங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறோம். என் ஊக்கு கீழ விழுந்து முறையெல்லாம் பேசுற. என்ன முறையெல்லாம் பேசுற? என்ன முறையெல்லாம் பேசுற? உனக்கு எனக்கு ஒரு குழந்தைனாரு மாமா எங்க அக்கா புருஷே என்ன ஒரு முறையா மாத்தி வச்சிருக்கீங்க. எங்க குத்தலாம்? நான் குத்திக்கிறேன், நீ ஒண்ணு குத்த வேணாம். நாங்க தரோமா? ஆமா நீ குத்திட்டாலு இல்லன்னா தான் இத்தனை வருஷத்துல ஒரு தடவை அதை குத்திருப்பீல. வாய்ப்பு கொடுத்தா தானே. காமெடி பண்ணாத. வாய்ப்பு கொடுத்தா மட்டும் நீ மட்டைக்கு நாளா புடிச்சு இது பண்ணிடுவேன். வாய்ப்பு கொடுத்து பாரு. அண்ணே சொல்லி வைங்க, நான் ஒரு மாதிரியான ஆளு. மேல கை படும்போது ஜூம் பண்ணிடுறீங்க. எவிடன்ஸ் முக்கியம். நீ தான் இப்ப பிரச்சனை எனக்கு இப்ப. எவிடன்ஸ் முக்கியம். இந்த கேமராவை காலி பண்ணிட்டேன்னாக்கா சரியா. சண்டைக்கு வாயா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல வா. ஆம்பளோட பொம்பளை போட்டி ஓட்டி ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. போட்டியா? போட்டியா? எப்போ போட்டேன்? நான் போட்டு பல வருஷம் ஆச்சு. போட்டியான்னு கேட்டேன். அவர் மறந்துட்டாரு யாவும் பண்ணாத. என்ன எது எங்க இருக்குன்னு மறந்துட்டா? போட்டு பாத்துருமா? பாப்போமா? நான் செய்ய நீங்க நானானு பாப்போமா? மிஸ்டர் ஹரிகரன் வாயை கொடுத்தீங்கன்னா வாங்கி கட்டிக்குவீங்க. 1000 குட்டிச்சவரை தாண்டனாலும் ஆம்பளை தான். பொம்பளை தான். பொம்பளை அப்படி இல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கோடினா என்ன? புது துணி. புது துணிங்கிறது எது வரைக்கும்? துணி சொல்லுமா? துணி ஒரு சலவை வண்ண வரைக்கும் தான் புது துணி. ஆமா தண்ணிக்குள்ள நினைச்சு எடுத்தாச்சுன்னா அது பழைய துணி. அது மாதிரி தான் பொம்பளை. குமரிங்கிறது எது வரைக்கும்? ஒரு புள்ள பக்கற வரைக்கும். புள்ள பக்கம் வரைக்கும் தான். ஒரு புள்ள பத்துட்டு அப்புறம் கெல்ட் பண்ண மூளை எழுதிடுவாங்க. நான் அப்படி இல்ல. வேற எப்படி? 80 வயசுல நரச்ச மீசை முறுக்கி விட்டு மணவரல மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆண் மகனுக்கு தான் உண்டு என்று கணம் கோத்தாரவர்களே நான் அடுத்து கூறுகிறேன். இங்க வா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். 80 வயசானாலும் ஆம்பளை மணவரல உட்கார்ந்து தாலி கட்டிப்பேன்னு சொல்றீங்களே, 80 வயசானாலும் பொம்பளை எல்லா வேலையும் நாங்க பாப்போம். படுத்திருந்தா கூட அப்ப கூட புருஷனுக்கு நாங்க வேலை பார்க்கணும். நீங்களா உங்க வேலையை பாத்துக்க மாட்டீங்க. அப்ப கூட தலைமாட்டில உட்கார்றதுக்கு பொம்பளை நாங்க தான் தேவை. எங்க தயவு தேவை. நீ எல்லா வேலையும் செஞ்சுக்க முடியுமா? அந்த ஐட்டத்தை ஆண்டவன் உங்களுக்கு ஒரு டைப்பாவும் எங்களுக்கு ஒரு டைப்பா முடிச்சுட்டான். என்னது ஐட்டத்தையா? நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு பேசாம கிடக்கும். நமக்கு எலும்புனாத்தான் வேலை. அப்ப நீ என்ன பண்ணணும்? எங்களை கும்பிடணும் கோயிலுக்கு. அது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? உனக்கு என்ன மாத்தி அமைஞ்சிருச்சு, அதனால வாய் இப்படி பேசுற. சரியா அமைஞ்சிருந்தா நீ பேசுவியா? அது உண்மைதான். பேசுவியா? அப்படி ஐயோ மேல கொண்டாந்து ஏத்தி இப்படியே பாத்துக்க. கோடப்ப கலப்பனே நானும் பொட்டச்சியாச்சு அட கொடுக்க மறக்கலாம் பாக்குறேன். நான் தான் வண்டியில வரணும், நீ குண்டில இப்படி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. நீ என்ன பெரிய ஆளா? நீ ஈரா கேக்குற. நேருக்கு நல்ல சாதகம் எழுதிருக்கா. முத சாதகத்தை எடுத்து பார்க்கணும். உனக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க மிஸ்டர் ஹரிகரன், போனா போது பாவம்னு
நானும் ஒரு பொம்பளை பிள்ளையாச்சு, பொம்பளை பிள்ளைக்கு இறக்க கூடாது அதிகம், அதனால இன்னும் கொஞ்சம் கீழே சாப்பிடல. ஏன் சாப்பிடல? கொஞ்சம் கீழே. ஏமாந்து போயிருவே வேணாம் சொன்னா கேளு. அப்பா ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க? உனக்கு என்ன அப்பா ஏன் ஏமாந்து போயிருவான்னு சொல்றாரு? அவர் சொல்லி பாருப்பா. இன்னும் கொஞ்சம் கேளு சொல்ற அப்பா சொன்னா கேளு ஏமாந்து போவா வேணாம். கேளு. நீ சொல்றத கேட்டு கேட்டு அப்படி நிக்கிறேன் நானு. நான் சொல்றேன் கேட்டா இப்படி இருக்க. நான் சொல்றேன் கேட்டதுன்னா நீ எங்க நான் சொல்றத நீ கேக்குறியா? கேக்குறேன். எங்க? இங்க. இன்னும் கொஞ்சம். இங்க. இன்னும் கொஞ்சம். என்னப்பா நம்ம சொல்றாரு? என்னவா ஏன் அப்ப போய் உங்க பேட்ட கேக்குற? அது அப்பாவை கேக்கணும். மெயின் ஸ்பாட்க்கு வரும்போது உங்க பேட்ட இந்த போயிடுறேன். டிபார்ட்மென்ட் வேற, அந்த டிபார்ட்மென்ட் வேற. எங்க அப்பா கேட்காம நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஒன்னு தெரிஞ்சுக்க. என்ன? ஆம்பளையோட போட்டி போடுறியே, போட்டி போட்டு ஜெயிச்சு புடியா? என்ன மாப்ள? ஜெயிக்க முடியுமா? கேட்க முடியுமா? அவர் இருக்காரு. என்ன இருக்காடா? அவர் பாக்க சொல்றாரு. மேல வைக்கிறது நம்ம கீழ வச்சு பாருங்க. ஓ, நான் ஜோதிச்சு உனக்கு மாமியா வேணும்யா? ஐயோ மாமியா வேணும்ல. மாமியா வேணுமா? மாமியா வேணும். அப்ப எனக்கு உனக்கு வந்து மக வேணும். டேய், என்னடா முறை இது? நான் உனக்கு மாமியா வேணும்னே? உங்களுக்கு மக இருக்கு. சரி. ஐயா உன் கூட இருக்கும்போது கைய சட்டையில வைங்க தான். வேர்க்கல அவங்களுக்கு. உன் கூட இருக்கும்போது எனக்கு மகன் வேணும். ஏன் கொடுக்கும் உனக்கு மாமியா? இந்த சாமான வரைக்கும் போடுங்க. நான் இந்த இடத்துக்கு வரல. எங்க நான் பொட்டி பொட்டி சரி வா, ஜட்டியை கழட்டுவோம் வா. பொட்டி மாமா உட்காரு. உன்னை நான் மன்னிச்சு விட்டேன். ஏங்க நான் பார்த்துட்டேங்க. பார்த்துட்டியா? பார்த்துட்டியா? அப்ப எனக்கு மகனா? அவங்க பாத்துட்டேன். நீங்க எது பேசாம இருக்கீங்க? சரி பரவாயில்ல விடு. நீங்க தானே முத பாத்தீங்க. ஆமா ஏய், அப்பா தானே முத பார்த்தாரு. அது பிறந்தோனே அப்பதான் பார்த்தாரு. டா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு தானே ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா. யார் வந்தாங்க? உன்னை மன்னிச்சு விட்டேன். சண்டை போட வேணாம். நீ என்னைய மன்னிச்சு விடுறது? நீ என்கிட்ட சொல்றேன். இங்கரே என்னை கடுப்ப கலப்பறன்னு வச்சுக்க. ஏன் இங்க கண்ணு பிடிச்சு நோண்டி போடு திருப்பல? ஜெயிச்சு புடியா? ஏன் இங்கரே பூனை கண்ணா? என்ன ஜெயிச்சு புடியா? என்ன பண்ணுவ? என்ன ஜெயிச்சு? ஜெயிக்க முடியும். நான் ஏய், செல்லுவேன். நான் நினைச்சேன்னா ஒரு செகண்ட்ல இந்த பேண்ட் சட்டை கலட்டி எறிஞ்சு விட்டு ஒரு முளை துணியை கோமணம் கட்டி இந்த கோயில 32 ரவுண்டு அடிச்சுருவேன். உனக்கு செலவு பண்றேன். சொல்லுங்க. கீழே வைக்கலாம்னு தான் பாக்குறேன். லைட் எரியுதே. அண்ணே கை பக்கத்துல வந்துனா ஜூம் பண்றீங்க. அதுக்கு தான் உங்களை கூட கூட்டி வந்திருக்கேன். இப்ப அந்த ஆளு சம்பள காசுல வரணும் எனக்கு சேர்த்து தானே. இந்த ஆளுக்கு அதான் வேலையா? ஏய், எங்க அண்ணே, என் பிறந்தவன் என்ன அப்படி பேசுற? சமாதானம் போவோம். நமக்குள்ள சண்டை வேண்டாம். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சமாதானம் போறோம். சரி அப்பா ஒரு நிபந்தனை. அப்பா ஏங்க நீங்க ரெண்டு பேரும் நல்ல உயிரோட இருக்கும்போது சமாதிக்கு போறீங்க? காது கேட்காத வச்சுக்கிட்டு சமாதானம் போறீங்க, சமாதிக்கு போறேங்கிறாரு. சமாதானமா? மைக் எடுங்க, மைக். ஆ டாடி அவர் என் கூட சமாதானம் போறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் என்ன சொல்றேனோ அது எல்லாத்துக்கும் ஒத்து வரணும். கண்டிப்பா ஆ? ஆமா பேச்சுற மாற்றம் இல்லையே. எங்க அப்பாவை சாட்சி வச்சு உங்க அப்பாவை சாச்சி வச்சு எனக்கு உன்னைய கூட்டு போறேன். டா, எங்க அப்பாவை சாட்சியா வச்சு ஆ. உனக்கு நீ நான் சொல்றது எல்லாத்தையும் செய்வேன். எங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி நான் அப்பதான் செய்வேன். உங்க அப்பா மேல ஐயா சத்தியமா? சத்தியம் மட்டும் வேணாம் இன்னைக்கு முடிஞ்சிட்டு 10 சத்தியம் 12 சத்தியம் ஆயிடுச்சு. சொன்னாலும் செய்வேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். இப்படியே எத்தனை பேட்ட சொல்லியிருக்கேன். எல்லா டைப்லயும் செய்வேன். அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. செய்வேன். என்னைய செய்வியா? அதான் பேச்சு. செய்யறேன். நீ எங்க செய்யறது? நான் தான் ஏமாந்து செய்யணும். ஏமாந்து போயிருவே. நானும் சொல்றது என்ன செய்வேன்னா என்ன அர்த்தம்? சொல்லி செய்ய சொல்லுவேங்க. சுரேஷ், முதல் வீடியோவை காலையில் அனுப்புவியா நீ? உன்னை கொல்ல போறேன். ஷார்ட் வீடியோ போட்டு மெயினான ஒரு 2 பேருக்கு மட்டும் அனுப்புங்க. சொல்லி முடிச்சு. ஓகே, கம் ஆன். என்ன? டெல் மீ. என்ன இங்க வாங்க சமாதானம் ஆகவே இல்லை. நீ என்ன போற நைஸா பூனை கண்ணா கேட்கவே இல்லன்னா இல்லை. தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லன்னா பூனை கண்ண முன்ன உலகமே இருட்டுன்னு சொன்ன கதையா? அப்படியே இந்த பூனை நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஏய் புழு பூனை, நான் 7 வயசுல எழுதி வித்தவே. நான் 7 வயசுல எழுதி வித்தவே. 14 வயசுல எழுதி வித்தவே. வீட்ல இருந்து வரல என்ன சொல்லி கூட்டி வந்தீங்க? பேச்சுல சுத்தமே இல்ல. என்ன நீங்க என்ன சொன்னீங்க? எது எது எப்படி இருக்கோ ஆட்டணும்னு சொன்னேன். அதுக்காக வந்து மொத்தத்துல ஏன்டா ஆட்டணும்னு சொன்னேன். அம்மா ஐயா எங்க அப்பா கோவம். யாப்பா? அப்பா ஏய், மீசை முறுக்கு. தள்ளு. இந்த பக்கத்துல அந்த கொடியத்துல கட்டுங்க. மீசை முறுக்குறியாப்பா? டியூப்லைட்ல கட்டி விடுப்பா மீசைய. சரி வளர்ந்து தொங்குது. ஏங்க பப்புன்காரர்களே, கரப்பாம்பூச்சிக்கு மீசை. பூனை கண்ணா, இப்ப பாண்டீங்களே எந்த அம்மா சொன்னீங்க? கௌசல்யாவை சொன்னீங்களா சம்மோலி சொன்னீங்களா? சம்மோலி என்றால் தாளக்கார கோய்த்துக் கொள்வார், கௌசல்யா என்றால் ஆளுநக்கார கோய்த்துக் கொள்வார். இப்ப நீங்க யாரை சொன்னீர்கள்? நான் யாரும் கௌசல்யாவைத்தான் சொன்னேன். ஏன்னா
என்னது கவிதையா சொல்லுவா? இல்ல இல்ல அம்மான்னு சொன்னேன். ஏன்னா அது நைட்டில சூப்பரா இருக்கும்னு நீ தான் சொல்லியிருக்க. ஏய், நான் சொல்லல. ஏய், நான் சொல்லல. உனக்கு மாமியா வேணும். அது தெரியுது உங்க ஒப்பன் தான் சொன்னேன். நான் சொல்லல. ஏங்க சொன்னா நீ கேப்பியாக்கும். எல்லைக்கு வந்த அம்மா. ஓய் எல்லைக்கு அம்மா. என் கொல்லியாக்கும் கேரு. அப்பா, போட்டியில சரிப்பட்டு வர நான் நிப்பாட்டுற வரைக்கும் நிப்பாட்ட கூடாது. என் கொல்லியா திறமையான ஆளு, வர்ற வரைக்கும் விடாது. லூசு பட ஏமாந்து வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வா அவன்கிட்ட பேசாத. ஒரு சார்ஜ் போகுது. நேரா நினைக்கிறேன். புரியுதா? இந்த கிராஸ்ல போகுது. நானே இடம் தேடி பிடிச்சு. அப்பா, அவர் சொல்ற மாதிரி ஆடணும் சரியா? நான் சொன்ன லிஸ்ட்ல இது இல்லப்பா. அதுதான் இந்த இன்னொரு தரம். சரி, இந்த ஒரு தடவை நானே சரி. உங்க அம்மா மாதிரி பண்ணாத. இதுவே அதிகம். மைக் அங்க இருக்கு. பழத்த நாய் வேற எதை நக்கும்? மூஞ்சி வைக்கலையா? முகத்தை பார்க்கறேன். அப்படி பார்த்தா வேற மாதிரி. செய்யா செஞ்சு செஞ்சுதான் இந்த நிலைமையில கிடக்கு. செய்யா ஆ, ஆ. செய்யா பொட்டச்சி நானே வெக்கப்படாம இருக்கேன், நீ ஏன் வெக்கப்பட்டு வெட்டி அந்த பிள்ளையவே செய்யான்ங்கிறிய, நீ எப்ப நீங்க செய்ய முடியாதா? செய்ய முடியாம தானே என்னையும் செய்யாங்கிறாரு. அப்பவே எங்க அப்பா சொன்னாரு நீ ஏமாந்து போயிருவேன்னு. செய்யா உந்தன் பாதம். அது ஐயா, அது சிவ உந்தன் பாதம். உனக்கு கேட்கவா? நான் நாளைக்கு மட்டும் தானே அர்ச்சந்திரா போயிட்டு ஏங்க ஐயோ அது சொல்லாத. ஹலோ சரி, சரி. இந்தாங்க டிஸ்ட்ரிக் கழிக்க வேணாம். இந்தாங்க பண்ண வேலை எனக்கு டிஸ்ட்ரிக் கழிக்க வேணாம். ஹலோ. கொக்கர புதியா போச்சு தெரியுமா? போகட்டும். ஹலோ, அது உன்னை கேட்காதீங்க. அது கலட்டி வீட்டில் வச்சுட்டு வந்துச்சு பீரோவில். ஜெயா பிரிட்ஜில்னா நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். சும்மா கேளுங்க. நான் உன்னை அப்பனா என்னது? அப்பா! அவர் என்ன போய் ஏமாண்டு போயிடுவேன். அப்பனா உனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். பயப்படாத, சரி விடுடா. டேய் பயப்படாத. ஒன்று செய்யறவா கோவப்பட்ட நீயாவது என்னை ஓப்பனா நீ அப்ப முயற்சி பண்ணலாமா? ஏதோ எதுக்கு ஓயாம உங்க ஒப்பனை கூப்பிட்டு இருக்க? இல்ல அப்பாட்ட கேட்காம நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் உன்னை மனசார விரும்புறேன். அப்பா, அவர் என்ன விரும்புறாராம்பா? இதை போய் அப்பனை கருத்தா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன இப்படி வெறுப்பா சொல்ல பிடிச்சிருக்கு அப்படின்னு? பிடிச்சிருக்கு, ஆனா உன் மேல சந்தேகமா இருக்கே. உங்க அக்கா அப்படித்தான் சொல்லுவா. சீக்கிரமான உங்க அப்பா பேச்சு ஆமாமா. அது நீ என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ற செய்யறதுக்குமா? அடுத்து லவ் பண்றதுக்கு அப்ப என்ன அளவுக்கு நீங்க செஞ்சிருப்பீங்க பாத்துக்கங்க. செஞ்சுட்டான். லவ் பண்றேன். சரி உன்னை காதலிக்கிற சரி. நாளைக்கு என்னை விட சூப்பரா ஒரு ஃபிகர் வந்துருச்சுன்னா அந்த பிள்ளை பின்னாடி போயிட மாட்டேன்னு என்ன நிச்சயம்?
உன்னை விட சூப்பர் பேர் ஒன்று இருக்கா? இனிமேல் வருமா? இனி பிறந்தாலும் வர்க்காது. அதுக்கு காதுல இருந்து ரத்தம் வருதுப்பா. மூக்குல வருதா? எல்லா பொம்பளையும் ஒரே டைலாக்கா பேசுறாருப்பா. உங்க எல்லாருக்கும் ரத்தம் வருதா? உனக்கு என்ன வருது? ஐயா அப்ப நான் தள்ளி நில்லுங்க. அப்ப தள்ளி நில்லுங்க. உன்னை எப்படி நினைச்சிருக்கு தெரியுமா? எப்படி சொல்லட்டா? ஒருவேளை என்னை விரும்பி சொல்லிட்டு போய் சொல்லி என்னை ஏமாத்த பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பொம்பளைய கூட்டியா இருந்தா நானும் ஒரு ஆம்பளைய கூட்டி வருவேன். அப்படி இல்ல. என்ன சொல்றேன்? நிஜமா உன்னை நான் கையை சொல்றேன். ஐயோ எந்த இடத்தால வெளிய சொல்லியே பழக்கி போச்சு. உன்னை எப்படி நினைச்சிருக்கீங்க? ஆபடி பீ. ஏ அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி உறங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையில இருக்கிறதே என்னத்தா அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி உறங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையில இருக்கிறதே என்னத்தா உறங்கட்டு ராசாவே ரொம்ப ஓவரத்தம் பேசுறீங்க ராசாவே சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது தின்னாலும் ருசி ஏறுது சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது தின்னாம பார்த்தாலும் ருசி ஏறுது இருக்குதையா அப்பை நீ யார எடுத்துக்கையா அங்கி வச்ச சோறு மங்கி வச்சதாறு அப்பக்கடு அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஓரங்கட்டு பொன்னாண்டா ஓ கூடையில இருக்கிறது எல்லாண்டா ஐயாவே நீ எந்த தோல் சேர்க்கணும் தை மாசம் பிறந்து விட்டா நான் பார்க்கணும் ஐயாவே நீ எந்த தோல் சேர்க்கணும் பிடிக்குள்ளடங்காத அடிக்கருந்தே தாய் பருத்தா வலிக்காத கொடி அரும்பே கட்டி மேலத்தோடு போட்டு பாய போடு சத்தம் கேட்கவில்லை அப்பக்கடு அன்னக்கிளி அடிபடும் அன்னக்கிளி ஓரங்கட்டு பொன்னாண்டா ஓ கூடையிலே இருக்கிறது எல்லாண்டா தானே தனதானே நன்னே நானே நன்னே நானே தனதானே நன்னே நானே நன்னே நானே தனதானே நன்னே நானே நன்னே நானே. ரொம்ப யோசிக்காத. அவ்வளவு பெருசா இருந்தாலும் அம்மா ஓட்ட சின்னது தானே. அம்மா 2 நாளா தோசைக்கல்ல காணோம் தேடிக்கிட்டே இருந்துச்சு. மூடிய காணோம்னா மூடி தோசைக்கல்ல அதானே தோசைக்கல்ல கருப்பால இருந்திருக்கும். இது வெள்ளை வெள்ளையால இருக்கு. தண்ணி மூடுற அண்டா மூடியது. ஹலோ நீ பாத்த உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்துருச்சு. அப்பாடா இவ்வளவு நேரம் கழிச்சு சும்மா சொன்னேன் பொய் தானா? மனசுல ஆசையை வளர்த்துக்காது. அப்படிதான் என்கரேஜ் பண்ணுவேன். நீ உண்மை நம்பிடக்கூடாது. அதெல்லாம் வர வச்சுடுவேன். யாரையா நீ மழை காலத்து நியூஸ் கேட்ட ஓப்பன் கேட்டு பாரு. ஏய் என்ன ஓப்பன் கேட்டு பாரு. அப்பா பெரிய படையா சின்ன படையா எந்த பெண்ட வேணா கேளு. சரி, அவனை பாரு. அந்த பெண்ட கேட்காத. அவன் பூரா பொய்யா இல்ல அவர்தான் உண்மை பேசுறான். இந்த அப்ப பொய்யா சொல்லுவானே. உங்களை பார்த்தா எனக்கும் அந்த காதல் எப்படின்னா உனக்கு என்ன பீனவ ரெக்க கட்டி பறந்து இவனுக்கு என்ன சொல்ல ஊரையெல்லாம் உனக்காக கூவி அழைப்பா ஆசமாமே உனக்காக பாட்டு படிப்பா
எனங்க